உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துளசி, நீ உண்மையை புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ராதா குஷிய பாத்துக்க வந்த கேர்டேக்கர் மட்டும் கிடையாது. அவ மோகனுடைய மனைவி, நம்ம வீட்டு மருமக. குஷிக்கு தாய் பாசத்தை அவ கொட்டி கொடுத்திருக்கா. ஒரு மனைவியா மோகனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா. அதனால நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் துளசி, தப்பான வார்த்தைகளால அவளை நீ காயப்படுத்தாத. இத பாரு துளசி, இதுல ராதா மேலயோ மோகன் மேலயோ இல்ல ஓ மேலயோ எந்த தப்புமே கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் எல்லாத்தையும் மாத்திருச்சு. இல்ல, நான் இத ஒத்துக்க மாட்டேன். இந்த வேலைக்காரி மோகனுக்கு மனைவியா இருக்க முடியாதுமா. இத பாரு துளசி, மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன். ராதா மோகனுடைய மனைவி, அதை மறந்துடாத. நீ ராதாவை மரியாதை இல்லாம இப்படி பேசுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது துளசி. சரியா சொதப்பிட்டா. ஆமாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இங்க தப்பு நான் தான். நான் இந்த வேலைக்காரிய எனக்கு ஈக்குவலா அக்செப்ட் பண்ணி தான் நான் ஆகணும்ல. துளசி, ஏன்னா இதுதான் இந்த குடும்பத்தோட வழக்கம். என்ன? இவளுக்கு சமமான உரிமை, அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல இதுதானே எப்போ நடந்துட்டு இருக்கு. இல்லையாமா? நான் சொன்னது சரிதானம்மா? கீர்த்தி, நீ உங்க அம்மாவுக்கு தானே எப்பவும் சப்போர்ட் பண்ணுவ. எனக்கு புரியுது, இவங்க உனக்கு ஒரு ராகுலுக்கும் அம்மா, அதனால நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவீங்க. ஆனா ஒரு தடவை நீ யோசிச்சு பாரு, இதே மாதிரி அஜித் உனக்கு ஏதாவது பண்ணார்னா நீ சும்மா இருப்பியா? அவர் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் என் பொண்டாட்டின்னு சொன்னா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாதுல. அதுவும் இல்லாம நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தது மோகனோட அம்மாக்கு ஒரு நர்ஸா தான். துளசி, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நீ கோவத்துல இருக்கன்னு தெரியும், ஆனா அதுக்காக உன் எல்லைய மறந்து உன் கோவம் எல்லாத்தையும் என் அம்மா மேல காட்டணும்னு அவசியம் இல்ல. எல்லையில இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மனுஷன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் மோகன்? இங்க உனக்கு அம்மானு நிக்கிறாங்களே, இப்ப இந்த குடும்பத்தோட தலைவின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இவங்க வரும்போது வேற ஒரு பொம்பளைய தானே வந்தாங்க. உங்க அப்பாவோட வாழ்க்கையில வந்த ரெண்டாவது பொம்பளை உன்னோட ரெண்டாவது அம்மா. அவங்களே ரெண்டாவதா வந்த போது அப்ப ரெண்டாவது வரவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது தாமினியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ராதாவா இருந்தாலும் சரி.
தாமினியோட என்ன ஒப்பிடுற வேலை வச்சுக்காத, புரியுதா உனக்கு? நானும் வேற ஒரு பொம்பளை கிடையாது. நான் மோகன் ஐயாவோட மனைவி. என்ன எப்ப பார்த்தாலும் மனைவி மனைவின்னு சொல்லிட்டு இருக்க? சும்மா மனைவி மனைவி சொல்றதுனால யாரும் மனைவி ஆயிட முடியாது. அடுத்தவங்க தட்டை திருடி சாப்பிடுறவங்களா அந்த தட்டை அப்படியே சொந்தமாக்கிக்கலாம்னு கனவு காணாத. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறத நிறுத்து. வார்த்தை அளந்து பேச கத்துக்கோ, இல்லனா இல்லனா என்ன என்னடி பண்ணுவ? ஹா? உன் கதைய நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு என்னோட இந்த குடும்பத்துக்கு இந்த காதம்பரியோட இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். இந்த விளையாட்டுல நீங்க ரொம்ப பெரிய ஆட்டக்காரியில. முதல்ல உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க. தாமினிய சொல்றேன். ஏன்னா நீங்க தாமினிக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அப்படி நடக்கல. ஏன்னா மோகன் என்ன காதலிச்சாரு, மோகன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் என்னதான் கூட்டிட்டு வந்தாரு. இவங்க போட்ட கணக்கு மொத்தமும் தப்பா போயிடுச்சு. அப்பத்துல இருந்து நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய எதிரியா போயிட்டேன். இல்ல இல்ல துளசி, ஆமா, இதான் உண்மை. நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுங்க, தாமினி எந்த உரிமையில நம்ம வீட்ல தங்கி இருந்தா, என்ன உரிமையில தங்கி இருந்தா சொல்லுங்க. அவ நம்ம கம்பெனில வேலை செஞ்சோன்னா அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவளும் அவங்க அம்மாவும் வேற இடத்துல போய் தங்கி இருக்கலாம்ல. ஆனா இல்ல, அப்படி நடக்கல. சின்ன வயசுல இருந்தே அவ நம்ம வீட்லயே தான் இருந்தா. எதுக்காக? கடைசியில அவ மோகன கல்யாணம் கூட பண்ணிக்கலையே. அதுக்கப்புறமா கூட நீங்க வேணும்னே அந்த தாமினிய அந்த வீட்ல தங்க வச்சீங்க. அப்புறம் நீங்க அவ மேல முழுசா பாசத்தை காட்டினீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தீங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. நான் மோகனோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போயிடணும்னு நீங்க நினைச்சீங்க. ஏன் இடத்துக்கு தாமினி வந்துடணும், என்னையும் மோகனையும் பிரிக்க நினைச்சீங்க. ஐயோ என்ன துளசி வளர? நான் ஒண்ணு வளரல, இதுதான் உண்மை. அதனாலதான் 8 வருஷமா நான் என் மோகனையும் அப்புறம் என் குஷியையும் பிரிஞ்சே இருந்திருக்கேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனிமே நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீங்க பாட்டுக்கிட்ட ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஏன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? நீங்க பெரியவங்கள ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.